வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா C and C++ பண்ணுறதுக்கு தேவையான கம்பைலர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய கம்பைலர் வந்து மினிமம் GW. இந்த கம்பைலர் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ நேராக வந்து போனீங்கன்னா இப்போ வந்து Mingw-64 Windows 64 அந்த இதுக்கு போய்க்கிறீங்க. அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனி தே ஹேவ் தி பில்ட் செயின் அண்ட் பேக்கேஜஸ். ஸோ அதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ Mingw-64 பில்ட் அப்படிங்கிறத இப்போ சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Mingw-ஓட பில்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டலேஷன் நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து GitHubல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரை படிக்க போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ஆர்கிவ் ஃபைலாக வந்திருக்கும். அந்த ஆர்கிவ் ஃபைலுக்கு நீங்கள் இன்ஸ்டலேஷன்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அண்ட் ஸ்டார்ட் யூசிங் த ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான முறை, நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டால் C and C++ படிக்கிறதுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம உடனே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பில்டில் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 32 பிட் அப்படிங்கிறதுக்கு என்ன பில்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 64 பில்ட்டுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் த்ரெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், POSIX த்ரெட்ஸா இல்லை Win32 த்ரெட்ஸா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பேக்கேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ இதை டவுன்லோட் பண்ணி நம்ம எந்த டைப் ஆஃப் பேக்கேஜ் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டேரா GitHubக்கு போனீங்கன்னா GitHubல வந்து உங்களுக்கு வந்து தேவையான பேக்கேஜஸ்லாம் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல i686 அப்படின்னா இது வந்து 32 பிட் ப்ராசஸர் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து 64 பிட். ஸோ அதனால என்ன செய்யணும்னா x86_64 இந்த இதில் இருக்குங்க. ஸோ POSIX அப்படிங்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Win32ஓட த்ரெட்ஸுக்கு இதுவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனால நான் என்ன செஞ்சேன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட இது வந்து 64 பிட்டு ப்ளஸ் POSIXோட த்ரெட்ஸும் ரன் ஆகணும், Win32ஓட த்ரெட்ஸும் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் கிரியேட் பண்ணிக்க யூஸ் பண்ணுறது இந்த டூல். ஓகே, ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்குவோம். இப்போ டவுன்லோட் பண்ணி முடிஞ்சது பிறகு டேரெக்டாக என்ன செய்யணும்னா அந்த பொருளுக்கு போயிட்டு ஸோ இது டபுள் கிளிக் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையானதை கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு நான் இப்போ என்ன செய்யணும்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து நான் வந்து WinRAR இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால WinRARல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் 2 நான் வந்து எப்போதுமே சாஃப்ட்வேர் ஃபோல்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஃபோல்டரை நான் இப்போ சூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறேன், இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சாஃப்ட்வேர் டிரைவை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சது பிறகு நம்ம என்ன செய்யணும்னா we have to set the environment path. ஸோ இதோட கம்பைலர் பாத்தெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம செட் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து C and C++ கம்பைல் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் முடியட்டும். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நேராக போயிட்டு சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்கு என்னோட டிரைவுக்கு வந்துட்டேன். என்னோட டிரைவ் பார்த்தீங்கன்னா Mingw-64 பிட் இங்கே செட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பின் இதுக்கு வந்து நம்ம வந்து பாத் செட் பண்ணணும். இதுதான் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் யூசிங் த ப்ரோக்ராம் இன் Win32. இது வந்து நம்ம வந்து பாத் செட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் C and C++ கம்பைலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்வரன்மெண்ட் பாத் செட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா என்னோட சிஸ்டம் செட்டிங்ஸில் போயிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் எடுத்துட்டு இங்கே போயிட்டு நான் என்னோட பாத் செட் பண்ணிக்கிறேன். இந்த பாத் ஐ எம் கோயிங் டு கிரியேட் a நியூ பாத். சாரி, எடிட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நியூ கிரியேட் பண்ணேன். எடிட் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நியூ கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணி
நம்மளுடைய எஃப் டிரைவில் இருக்கக்கூடியதை சூஸ் பண்ணிக்குவோம். எஃப் டிரைவில் இருக்கக்கூடிய பின் ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போ வந்து கம்பைலர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து சிஎம்டி ப்ரோக்ராமில் போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். ஸோ ஜிசிசி இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கம்பைல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்யணும், ஒரு சின்னதாக ஒரு சி ப்ரோக்ராம் போகிறேன். அதுக்கு வந்து நான் என்னோட நோட்பேட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். Standard stdio data hatch. ஓகே, ஸோ என்னோட சி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதாங்கிறத சேவ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமில் போய்ட்டு நான் என்ன செய்யறேன்னா சின்னதாக ட்ரைனிங் இங்கே வந்து என்ன செய்யணும்னா first.c அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்னோட சி ட்ரைனிங் போயிட்டு ஜிசிசி first.c கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பைல் ஆகி நமக்கு a.c exe இதாகிடும். ஸோ பண்ணால் ஸோ ஹலோ சி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சி கம்பைலர் இப்போ நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து வேறு ஒரு நேமில் மாற்றுறதுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் ஜிசிசியில் இருக்கும் போது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.